அனைவருக்கும் வணக்கம். லே அஞ்சலை, உதவி பேராசிரியர், தமிழ்துறை. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்தலைப்பு கண்ணதாசன் எழுதிய ஒரு கந்தல் துணியின் கதை. கண்ணதாசன் 1927 ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்துள்ளார். இவர் முத்தையா என்ற இயற்பெயருடன் ராமநாதபுரம் மாவட்ட சிறுகுடற்பட்டியில் பிறந்து வளர்ந்தவர். இவர் திரையிசை பாடல்களில் நிகரற்ற புகழ்பெற்றவர். இவரது பிற கவிதைகளில் சிறந்த கவிதைகளாக மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, தைப்பாவை, கவிதாஞ்சலி, இயேசு காவியம் என்ற போன்ற நூல்களை சொல்லலாம். புதினம் எழுதுவதிலும் வல்லவராக திகழ்ந்துள்ளார். அப்படிப்பட்ட அவர் எழுதிய ஒரு சிறந்த கவிதைதான் ஒரு கந்தல் துணியின் கதை. இந்த கதை அப்படிங்கிற கவிதை மூலமாக மனித வாழ்வியலை ஒப்பிடுகிறார். மனிதன் என்பவன் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ்ந்து மடிகிறான் என்பதை ஒரு கந்தல் துணியின் கதை அப்படிங்கிற கவிதை மூலமாக உணர்த்துகிறார். அதாவது மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விதமாக விவரித்து செல்வர். ஆனால் கவியரசு கண்ணதாசனோ கந்தல் துணியை வைத்து அழகுற விளக்கி செல்கிறார். மனிதனும் துணியும் ஒன்று, அதன் பிறப்பும் மனித பிறப்பும் ஒத்து வருகின்றது என்பதை அழகான வரிகள் மூலமாக நமக்கு இங்கே பதிவு செய்துள்ளார் என்பதனை பார்ப்போம். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு. கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல. அதாவது கரிசல் காட்டில் அந்த கழனியில் மனிதன் உழுத உழவு எப்படின்னா, கைகள் மனித வாழ்க்கையில் குடிசையில் வாழ்வக்கூடிய மனிதனுடைய இயல்பான அந்த உழைப்பை அந்த கரிசல் காட்டு கழனி பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்வில் மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வியலை முடித்து கொள்கிறான் என்பதை இந்த கவிதை உணர்த்தும் பின்வரும் கவிதைகள். பாருங்க, நிறைய வரிகள் இருக்குது. அதில் எடுத்துக்காட்டாக சில கவிதை வரிகளை இங்கு நான் உங்கள் முன் உரைக்கிறேன். இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல. அதாவது நம்ம வயலில் கழனியில் விதைச்ச உடனே முதல்ல 2 அரும்புகள் வரும். அதான் இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. அந்த வரவை பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். சரி, இதை எப்படி ஒப்பிடுகிறார் மனிதன் அப்படின்னாக்கா, மனிதனுடைய பிறப்பு என்பது முதல்ல எப்படி இருக்குன்னா, அழகான ஒரு சிசு பருவம். அது அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது நம்ம ரொம்ப மெதுவாக கவனமாக ஏந்தி வாங்குவோம். அதுபோல் அந்த செடிகளில் தளிர் விடும்போது நம்ம அப்படித்தான் பார்ப்போம். இப்போ மரத்தை பாருங்கள், ஏறுவோம், உட்காருவோம், மிதிப்போம், வளைப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா அது முதிர்ச்சி அடைந்த மரம். ஆனால் அந்த தளிர் வளரும்போது நம்ம கைகள் எப்படி ஏந்துறோம் இல்லையா, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்து அப்படியே வளர்ந்து அழகாக பருவச்செடி போல் வளர்ந்துருக்கும். அதை எப்படி ஒப்பிடுகிறார் பாருங்கள். பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல. கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே. அப்படியே வளர்ந்த அந்த செடி வளர்ந்து பெருசாக அப்படியே காய் காய்ச்சி வெடிக்குது. அந்த வெடிக்கிற சத்தம் எப்படி இருக்குன்னா, சின்ன குழந்தை போல். அந்த சின்ன குழந்தை போல் சிரித்த அழகு, அந்த சின்ன குழந்தை எப்படி சிரிக்குமோ அது போல் அந்த காய் வெடிக்குது அந்த வண்ண செடியின் மேலே. சின்ன குழந்தை போலே சிரிக்கிறது எப்படின்னா, அந்த வண்ண செடியின் மேலே வெடித்த காய் அப்படிங்கிறதான் இதற்கான விளக்கம். முதல்ல பருவ பெண்ணோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. இப்போ சின்ன குழந்தையின் சிரிப்போடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து, சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய ஒடுத்து தன் நிலைமை மாறி கழிந்த பின்பு நிலத்தில் எண்ணெய் வெடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து. நிலத்தில் எண்ணெய் வெடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு துணி புதுசாக எடுத்து உடுத்துகிறோம். அதை மறுமுறை உடுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, சலவை செய்து உடுத்துகிறோம். சலவை செய்து உடுத்தும்போது நமக்கே ஒரு கம்பீரம் இருக்கும்.
இப்போ பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆள் பாதி ஆடை பாதி என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதி. ஏன்னா நம்மளுடைய என்னதான் நம்ம ஆள் எப்படி இருந்தாலும் நம்மளோட உடுத்துகிற உடை தான் நம்ம எங்கே சென்றாலும் நம்மை மேன்மைப்படுத்தும். அப்படி உடுத்துகிற உடை கூட ஒரு நாள் என்னவாகிறதுனா, நம்ம அழகுபடுத்துகிற அந்த உடை தன்னுடைய நிலை மாறி ஆரம்பத்தில் புதுசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகும்போது நம்ம அயன் பண்ணி உடுத்துகிறோம். அதுக்கப்புறம் 2-3 தடவை இப்போ உடுத்தினதுக்கப்புறம் எங்கேயாவது அதோடைய உடுத்தி அந்த கம்பீரம் வேறு ஒரு இடத்துக்கு மாறுகிறது. அதுக்கப்புறம் தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு எங்கே போட்டுடுறோம் தெரியுங்களா? நிலத்தில் தூக்கி போட்டுடுறோம். அப்படி வாழ்க்கை அது முடியுது, அந்த துணியோட வாழ்க்கை. அப்படித்தான் மனித வாழ்க்கையும். அதாவது நம்ம பிறக்கும்போது சிசுவாக இருக்கிறோம், அப்புறம் மழலை, அப்புறம் பிள்ளை பருவம், அப்புறம் குமரப்பருவம், முதுமை பருவம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி போயிடுறோம்? அந்த வீட்டிலே ஒரு பயன்படாத ஒரு திண்ணையில் ஒரு பொருளாக நம்மளை போட்டு விடுகிறார்கள், இந்த கந்தல் துணியை போல. அடுத்து பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு. பந்தல் போட்டு மணமுடித்த பருவ உடலில் துள்ளி. அதாவது திருமண மேடையில் மணப்பெண் மணமகன் இவங்க இருவருக்கும் பார்த்து பார்த்து அந்த உடையை எடுத்து உடுத்தி இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம உடம்புல துள்ளி அப்படியே மினுமினுப்பாக இருக்கும். அப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த துணியை நம்ம எப்படி பண்ணுவோம் தெரியுமா? நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கை பழைய கதையை சொல்லி நம்மளை ஏங்க வைக்கும். பந்தல் போட்டு மணமுடித்த பருவ உடலில் துள்ளி அந்த ஆடை நம்ம அப்படியே முதுமையை தழுவி நம்ம முதுமை காலத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அந்த கால வாழ்க்கையை நம்மளை நினைத்து பார்க்க வைக்கும். அந்த பழைய கதையை சொல்லி ஏங்க வைக்கும். பந்தல் போட்டு மணமுடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கையில் அந்த இளமையில் தான் நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லையா? திருமணம் முடிக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இருந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முதுமை பருவம் எழுதும்போது அதை நினச்சி பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு பாலியல் வாழ்க்கை, அதுக்கப்புறம் பாலியல் நிறைய விஷயங்கள் நம்ம அசை போட்டு பார்ப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பது நம்மளுடைய பழைய வாழ்க்கை தான். முதுமை எய்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக தான் நம்மளுடைய பருவ வாழ்க்கை அமைந்திருக்கும். அது எல்லாருடைய வாழ்வில் இருக்கும். அந்த துணியும் அப்படி தான். இந்த கந்தல் துணியாக போய் ஒரு மூலையில் ஒரு திண்ணையில் ஒரு பிடி துணியாகவோ ஒரு கறி துணியாகவோ பயன்படுத்தும் பொழுது அந்த துணியும் எப்படி இந்த பருத்தி பஞ்சிலிருந்து வெடித்து அதுக்கப்புறம் பஞ்செடுத்து அதுக்கப்புறம் நூலாக்கி அதுக்கப்புறம் உடை நெய்யப்பட்டு அதுக்கப்புறம் மனித உடலில் புத்தாடையாக அங்கம் பொழிய நமக்கு அழகுபடுத்தின அதே துணி தான் எப்படி ஆகுது? ஒரு மூலையில் ஒரு கரித்துணியாக மாறுகிறது. அதுபோல தான் மனிதனும் சிசுவில் ஆரம்பித்து இளமை அப்புறம் முதுமை எய்து நம்ம ஒரு மூலையில் முடக்கப்படுகிறோம். கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர். இப்போ இந்த கதையில் எப்படி எழுதுனா, இந்த ஒரு துணியின் கதையை கேட்ட பின்பு மனிதனாகிய நாம் என்ன பண்ணோம்னா, ஆடக்கூடாது, இளமையில் ஆடக்கூடாது, செல்வம் இருக்குன்னு ஆடக்கூடாது, உடம்பு வலு இருக்குன்னு சொல்லி ஆடக்கூடாது. எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். வாழ்க்கை என்பது ஒரு நிலையாமை, கண்டிப்பாக அது இல்லாமல் போகும் என்பதை நம்ம உணர வேண்டும். கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர், வாழ்வை காவல் காத்து கொள்வீர். ரொம்ப ஆணவமாக ஆடக்கூடாது. சொல்கிறாங்களே, ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடினா உன் ஆட்டம் நிச்சயம் அடங்கிவிடும். எப்படிங்கிறது என்னென்னா, எல்லாம் இருக்கும் என்ற ஆணவத்தில் ஆடினால் நாமும் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்பதை மறந்து நீங்கள் ஆடுகிறீர்கள். அப்படி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கந்தல் துணியின் கதையை கேட்ட நீங்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்வும் என்பதை உணர்ந்தால் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், பக்குவமாக வாழ வேண்டும், எவ்வாறு பிற மனிதர்களை, இப்போ ஏழ்மையாக இருக்கிறவன், நோயாளியாக இருக்கிறவன், முதுமையாக இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் பார்த்து நமக்கும் பின்னாடி இப்படி ஒரு காலம் வரும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த கந்தல் கதை, அதாவது இந்த கந்தல் துணியின் கதை நமக்கு உணர்த்துகிறது என்பதை இங்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.